ரெடிங்க ஆக்சுவலி ரொம்ப 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 தேங்க்யூ. நீங்களாம் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நான் பொங்கலுக்கு நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கேன் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல பேசுறேங்க. சூப்பரா இருக்கு. நீங்களும் கொஞ்சம் தமிழ்ல பேசுங்களேன், கேட்க ஆசையா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, நான் பிக் பாஸ் வந்து ஹிந்தி பிக் பாஸ் போய் நான் அவங்களோட பிக் பாஸ் வந்து தமிழ்ல பேச வச்சேன். ஆமா கண்டிப்பாங்க, அது நம்மளோட தாய்மொழி. அண்ட் அர்ஜுன் எனக்கு சொன்னாப்ல, நான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளியே ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்தேன். அவர் சொன்னாரு, நீங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களாமே. எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது. ஏன்னா ஹிந்தி பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் ஒரே நாள்ல ஆரம்பிச்சு ஒரே நாள்ல முடியறதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அர்ஜுன்கிட்ட சொன்னேன், நம்ம ஆளுங்க யாருமே அப்ப என்ன பார்க்கவே மாட்டாங்களா, ஏன்னா ஒரே நாள். அப்புறம் எத்தனை பேர் ஆக்சுவலி ஈடன்னு ஒரு கண்டெஸ்டன்ட் உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு தமிழ்ல வந்து அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்காக எத்தனை பேர் தமிழ்ல ஹிந்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. எனக்கு அர்ஜுன் சொல்லும் போது கூட நான் நம்பல, பட் அவங்க சொல்லும் போது ஒரு வெளியால் வந்து சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் ரொம்ப சாரி. நான் வந்து ஆக்சுவலா நீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுவும் வேற ஒரு மொழிக்கு நான் போய் இது பண்ணது. நான் ஒரு ஃபைனலிஸ்டா, நம்ம ஸ்டேட் பொண்ணு ஒரு ஃபைனலிஸ்டா வந்திருக்கா அப்படின்னு நீங்க உங்களுக்காக நான் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு பண்ணேன். பட் ஃபினாலேக்கு ஒரு வாரம் முன்னாடி 7 நாள் முன்னாடி எவிக்ட் ஆயிட்டேன். ரொம்ப சாரி. ஐயோ ஐயோ தேங்க்யூ. ஐயோ லவ் யூ டூங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்களுக்கு ஹாப்பி, நீங்க உங்களுக்கு ஹாப்பினா அப்போ எனக்கு அது போறோம். அப்ப நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சேன்னு எனக்கு ஹாப்பியா இருக்கும். அவ்வளவுதான். இந்தியா வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. சல்மான் என்ன சொன்னாரு? ஐயோ, நான் அவரை வந்து சல்லு பேபின்னு கூட ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்து எனக்கு, நான் சின்ன 5.5 வயசுல இருந்தே நான் அவரோட ஃபேனுங்க. ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து 15 வாரம் ஷோ, நான் 14 வாரம் இருந்தேன். ஒரு வாரம் முன்னாடி தான் வெளியே வந்திருக்கேன். அவர் ஒரு வாரம் கூட அந்த 14 வீக்ஸ்ல என்ன திட்டவே இல்லை. நானும் சொன்னேன், உங்ககிட்ட எனக்கு திட்டு வாங்கணும்னு ஆசை சார், ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஃபேன். திட்டவே இல்லை. அவர் என்னை கூப்பிடுற விதமே ஸ்ருத்திகா அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அவர் ஏன் ஒன்றை மட்டும் ஸ்ருத்திகா அப்படின்னு கூப்பிடுறாருன்னு. ரொம்ப அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே வந்து நான் சல்மான் சாரோட இன்ட்ரோடக்ஷன் நடந்தது இல்லைங்களா, அப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த இன்ட்ரோ எபிசோட் பார்த்து நிஜமாவே இவங்க இப்படிதான் நான் இல்லை ஃபேக் பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது. அப்போ அர்ஜுன் வந்து பயந்துட்டாப்ல, என்ன இப்படி வருது கொஞ்சம் நெகட்டிவா. அப்புறம் நம்ம ஆளுங்க வந்து ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் குதிச்சு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களாம். டேய் நம்ம பொண்ணு இப்படிதான் பாருங்க அப்படின்னு சொல்லி என்னோட குக் வித் கோமாளி கிளிப்ஸ்லாம் போட்டு விட்டாங்களாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு. நான் ரிட்டர்ன்ல வந்து எவ்வளோ என்டர்டெயின் பண்ண முடியுமோ நான் என்டர்டெயின் பண்றேன். தேங்க்ஸ்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட போக 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 தான் ஓகே இவ இப்படிதான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா அங்க வந்து எப்படி சொல்றது, அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, 12 வருஷமா அவங்க ஒரே சேனல்ல வேலை செஞ்சிருக்காங்க. 12 வருஷமா அங்க பெரிய பேர் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு நான் அங்க ஹிந்தி லாங்குவேஜ்ல ஒரு வேலையும் செய்யல. அதுக்கு வந்து அவங்க எனக்கு அவ்வளோ பெரிய மேடை கொடுத்து என்னை ஈக்குவலா ட்ரீட் பண்ணி என்னை 96 டேஸ் விளையாட விட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அண்ட் அங்கே இருக்கிற ஆளுங்களை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அண்ட் அது மெயினாக உங்கள் சப்போர்ட்னால நீங்கள் எனக்கு அப்படியே பேக் போன் மாதிரி நின்றுந்தீங்க. எவிக்ஷன் ஓகே நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த எவிக்ஷன் ஓகே நினைக்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டால தான் நீங்கள் நாமினேஷன் வந்து வெளியே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஃபைனல்ஸ் வரையும் என்னால் போக முடியல. ஒரு வாரம் முன்னாடி வெளியே வந்தேன். அதாவது கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஐயோ ஐயோ தேங்க்யூ. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். உங்களால உங்க எல்லாராலையும் தான். ரொம்ப தேங்க்யூங்க. இந்த சப்போர்ட் எனக்கு போறோம். இதுவே எனக்கு ஜெயிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பிக் பாஸ் வந்து எல்லாமே சொல்றாங்க ஸ்கிரிப்டட்ன்றாங்க. நீங்க வந்து பாம்பேல போய் விளையாட்டு வந்தீங்க. ஆக்சுவலா ஸ்கிரிப்டட் வந்து சுத்தமா எப்படி சொல்றதுன்னா, நாங்க உள்ள போகும்போதோ இல்ல நாங்க உள்ள இருக்கும் போதோ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. ஃப்ரீயா விட்டுருவாங்க. பிளஸ் அந்த 105 days நீங்க வந்து யாரையும் பார்க்கவே முடியாது. அங்க செட்டு போடுறவங்க கூட பிளைண்ட்ஸ் மூடிட்டு அண்ணாண்ட செட் போடுவாங்க. ஸோ நாங்க வந்து வெளியாளுங்களை பார்க்கணும்னு இருக்கோம் எங்களுக்கு. அந்த மாதிரி டோட்டல் பிளாக். பட்
எது லைவ் ஃபீட்ல நீங்க எல்லாமே பார்க்கலாம். பட் எபிசோட் 1.5 மணி நேரம்னால அதுல எது காமிக்கணும் எது காமிக்க கூடாதுன்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆனா ஸ்கிரிப்டட் இல்லன்றீங்க இது. ஆமா, எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் எது எபிசோட்ல போடணுமோ அதை மட்டும் அவங்க சூஸ் பண்ணி போடுவாங்க. இந்த லவ் போர்ஷன்ல உண்மையிலே அவங்களுக்கு உண்மையிலே லவ்லாம் வருதா இல்ல லவ்வால இங்க இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க? ஆக்சுவலி அங்க வந்து எப்படின்னா ஒருத்தர் மூஞ்சி பார்த்தே ஆகணுங்க. எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் மறுநாள் காலைல எழுந்து அவங்க மூஞ்சில தான் முழிக்கணும். அண்ட் ஃபோன் இல்ல, டைவர்ஷன் கிடையாது, ஃபேமிலி கிடையாது. அதனால ஒருத்தவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா வேற வழியே இல்ல, அவங்க வந்து இன்னும் க்ளோஸ் ஆகிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி. அண்ட் பிளஸ் அங்க வந்து அதுதான் அர்ஜுன் சொன்னான், அங்க போயும் அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன்னே பேசிட்டு பிக் பாஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சண்டை போட்டுனே இருந்தாங்க. நீங்க பாத்தீங்க ஆனா ஆக்சுவலா நீங்க தான் உள்ள போயிட்டு சமாதானமே படுத்துவீங்க. அது எப்படி இருந்தது? ஏன்னா தமிழ் பிக் பாஸ்ல உடனே பிக் பாஸ் உள்ள வந்து ஏதாவது சொல்லிடுவாரு. ஆனா அங்க வந்து சொல்றாங்களா இல்ல நீங்க தானே? ஆக்சுவலா ஹிந்தி பிக் பாஸ்ல எப்படின்னா கன்ஃபெஷன் ரூம்னு ஒன்று இருக்கு. அங்க கன்ஃபெஷன் ரூம்ல நிறைய பேர் அங்க ஃபேமஸ் பர்சனாலிட்டிங்களாம் உள்ள கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல ஒரு தடவை இல்லை 2 தடவை அட்வைஸ் பண்ணுவாங்க எப்படி கொஞ்சம் கை. கன்ஃபெஷன் ரூமுக்கே போகாத ஒரே ஆள் நான் மட்டும். தமிழ் ஆள். அதுவும் அவங்க நினைச்சிருப்பாங்க இவ ஏற்கனவே இவ்வளவு பேசுறா, கன்வென்ஷன் ரூம் வேற கூப்பிட்டுட்டோம்னா சாவடிச்சிடும். இப்ப 90 நாள் உள்ள இருந்துட்டீங்க. இப்ப வெளியே வந்து எது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு? 96 days. ஆமா. எது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு வெளியே வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இதெல்லாம் நடந்துதாங்க? எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் வந்து நம்ம தமிழ் ஆளுங்க வந்து ஹிந்தி பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சு நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து ஹிந்தி பிக் பாஸ் ஏன் பார்க்க ஆரம்பிச்சாங்க? அதுதான் நம்ம இவ்வளவு வர்த்தான்னு எனக்கே தோணுது. எனக்கு ஒரு மாதிரி டு ஐ டிசர்வ் திஸ், இந்த லவ் எல்லாம் இவ்வளோ நான் டிசர்வ் பண்றேனான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் வந்து ஹிந்தி பிக் பாஸோட ஃபுல் கதையை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எபிசோட் வைஸா. அதுக்கெல்லாம் நான் நன்றி எல்லாம் சொல்லவே, ரொம்ப சின்ன வார்த்தை எப்படி சொல்லவே தெரியல. வெளியே வந்த உடனே நீங்க போனை பார்த்த உடனே ஷாக்கிங் நியூஸ் ஏதாவது பாத்துட்டீங்க? பிக் பாஸ் தவிர்த்து இங்க சென்னையில நடந்த விஷயம் பிக் பாஸ் தவிர்த்துங்களா? ஆக்சுவலா நான் ஒரு உண்மை சொல்லிட்டா 3.5 மாசம் போனே இல்ல. அதனால நான் ஓபன் பண்ண உடனே 2 நாளா என்ன மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை பத்தி என்ன நியூஸ், யாராவது திட்டுறாங்களா? ஏன்னா பிக் பாஸ் வந்து அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் குக் வித் கோமாளி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் ஷோ. பட் பிக் பாஸ் எப்படின்னா நெகட்டிவும் இருக்கலாம் பாசிட்டிவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சரி அந்த ஊர்லயும் சரி இந்த ஊர்லயும் சரி நெகட்டிவா யாருமே திட்டலையேன்னு கிரேட் எஸ்கேப். அங்க நீங்க சமைச்சு சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப வெளியே வந்தோடனே நீங்க முதல்ல சாப்பிட்ட டிஷ் என்ன? இது சாப்பிடணும் எப்படி தெரியுமாங்க இருந்தது? என் புருஷனை கூட நான் 2 சப்பாத்திக்கு மேல திரட்டினதுல அங்க சண்டை போட்டு என் எனிமீஸ்க்கெல்லாம் 65 சப்பாத்தி திரட்டி என் லைஃப்லயே நான் இன்னும் சமையல் கட்டுறவுல போக மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. ஆக்சுவலா அது ஒரு லக்ஸூரியஸ் 5 ஸ்டார் ஜெயில். வானத்தை கூட பார்க்க முடியாது, எல்லாம் கவர்ட். நான் ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் காலையில ஸ்கிரீன் திறக்கிறாங்க, நைட் எவிக்ட் ஆன மிட் நைட்டு காலையில ஸ்கிரீன் திறக்கிறாங்க. ஹோட்டல் விண்டோல இருந்து வானத்தை பார்த்து அழுறேன். ஐயோ ஸ்கை தெரியுது, சூரியன் தெரியுறாரு அப்படின்னு சொல்லி அழுறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஷோ. ஆமா. இப்ப விஜய் சார் ஐயோ எனக்கு சொல்லுங்க, ஒண்ணுமே நான் டோட்டல் ஒரு நிஜமா வந்து டோட்டலா ஜெயில கூட சேதி எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சேதி கூட வரல எதுவுமே. வெளியே வந்தா பார்த்தா கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க இப்ப சொல்றீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க. எல்லாமே எனக்கு நியூ, புது பிறவி எடுத்து புது ஜென்மம். சார் கூட இன்னைக்கு வந்து கார்னர்ஸ்ல தேர்ட் பிளேஸ் வந்திருக்காரு. அப்படிங்களா? தெரியாதுங்களா? தெரியாதுங்க. இந்த பிக் பாஸ்ல இல்லாம இந்த பிக் பாஸ்ல டாங்கி ஒரு பிளேயரா கொண்டு வந்தாங்க. ஆமா. அந்த டாங்கியோட பேசி என்னோட ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொன்னாங்க எங்களோட பேசுற ஓகே, அந்த டாங்கிய கூட விட மாட்டியா? அதோடயும் ஃபேமஸ். நல்லா இருந்தது ஆக்சுவலா. போக போக பாத்தீங்கன்னா அந்த டாங்கி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவு சண்டை வீட்டுல, அது கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் மாதிரி இருந்திருக்கும். இப்போ சென்னைக்கு வந்தீங்க, என்ன பண்ண, யாரை மீட் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும் ஆசையா இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் என் வீட்டுக்கு போய் அங்க ரேஷன் பிக் பாஸ் வீட்ல எல்லாம் எண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஜெயிச்சாதான் நாங்க சாப்பிட முடியும். எண்ணி நான் சாப்பிட மாட்டேன். நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். என் வீட்டுக்கு போகணும், ஏன் காஃபி கப்ல குடிக்கணும் காஃபி, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்புறம் மேடம் இன்னொரு விஷயம் போயிட்டு, அந்த பாம்பே பிக் பாஸ்ல வந்து நிறைய பணம் கொடுப்பாங்க. இல்ல எவிக்ஷன் ஆயிட்டு வந்தாலும் நிறைய பணம்
1 டேக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி எப்படி பெட்டி ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்படி இருந்தா நல்லா இருக்குங்க. நானும் ஆக்சுவலா அப்படிதான் நினைச்சேன். பட் ஆக்சுவலா நான் கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது. பிகாஸ் அங்க நான் எந்த வேலையும் செய்யல. அவங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. ஸோ ஒரு ஸ்டார்டிங் நார்மலா நம்ம ஊர்ல எப்படி ஸ்டார்டிங்ல பே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு நோ ப்ராப்ளம். அங்க போய் நான் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு ஒரு பேர் சம்பாரிச்சப்புறம் தான் அதெல்லாம் பாலிவுட் ஏதாவது பாலிவுட் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு அடுத்தது? சல்மான் சாரோட எனக்கு ஐயோ சல்மான் சார் எல்லாம் நான் அவ்வளவுதான். ஆக்சுவலா எனக்கு வந்து நான் சிவனை ரொம்ப நம்புவேன். அவர் எந்த லைன் எனக்கு எப்படி காமிக்கிறாரோ அந்த வழி. அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஓகேங்க, தேங்க்யூங்க. உங்க சப்போர்ட் எல்லாருமே தேங்க்யூ. இப்போ நடக்கிற பிக் பாஸ் பத்தி கேள்விப்பட்டீங்களா? தமிழ் பிக் பாஸ் எதுவுமே நான் வெளியே வந்து ஒரு 48 மணி நேரம் கூட ஆகல. இன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சதுன்னா 48 மணி நேரம். தேங்க்ஸ் ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ. நேத்து நீங்க இந்த பாம்பேல ஆமா